என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில், அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். தீர்க்கதரிசிகளை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் முதலில் கர்த்தருடைய ஆலோசனையில் நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு சொல்லுகிற காரியத்துக்கு முற்றுமுடிய அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் முதலில் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, அப்படி கர்த்தருடைய வார்த்தையில் அவங்க நிலைத்து நின்று மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது உணர்த்தி காட்ட ஆரம்பிப்பாங்க. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையில் அவங்க நிலைத்து நின்றாதான் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சரியாக அவங்களால கொண்டு போக முடியும். ஆனால் இன்றைய நாளில் தீர்க்கதரிசிகள் என்ற போர்வையில் பல பேர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இல்லை, மற்றவர்களையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கீழ்ப்படிதலுக்கு நடத்துவதும் இல்லை. மாறாக பொய்யையும் புரட்டையும் தான் சொல்லி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் முதலில் தங்கள் செவிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் என்னுடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்தா அவங்க என் ஜனங்களை கண்டித்து பேசுவாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார் பாருங்க. ஆனால் இன்றைக்கு பல பேர் அப்படி சுட்டி காட்டுவதில்லை, கள்ள தீர்க்க தரிசனத்தை உரைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த வகையிலும் கீழ்ப்படிவது இல்லை, அவருக்குள் நிலைத்து நிற்பதும் இல்லை. அதனால்தான் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களையும் கேட்டுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய அருமையான ஊழியக்காரர்களே, நாம் முதலில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முதலில் கர்த்தருடைய வார்த்தையிலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் நிலைத்து நிற்கிறவர்களாய் நிற்க வேண்டும். பாருங்கள், அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் பிரதானமாய் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் ஊன்ற கட்டப்படுவோம். இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். மற்றவர்களையும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்து அதற்கு நேராய் திருப்ப ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.